தமிழர்கள் வால்மீகியை கொண்டாடினார்களா இல்லையா? அது கேட்கறதுக்கும் ஒரு குரல் வேணும். அது கேட்கிற அந்த டோனே வேற மாதிரி இருக்கணும். இப்ப நான் பேசுற மாதிரி கேட்டா யாரும் கவனிக்க மாட்டான். அதுக்கு தமிழர்கள் கொண்டாடினார்களா அப்படின்னு அது 4 பேர் கேட்பான். நன்னா கொண்டாடினா. எங்க சுவாமி தெரியுது? ராமாயணத்தை இன்றளவும் தமிழ் மொழியில் பிரசித்தமாக பேசக்கூடிய கம்பன் சொல்றார், வாங்கரும் பாதம் நீட்டி வகுத்த வான்மீகி என்பான் தீன்கவி செவிகள்ளார்த்த தேவரும் பருகச் செய்தான் ஆங்கவன் புகழ்ந்த நாட்டை நரவம் மாந்தி மூங்கையான் பேசல் உற்றான் என்ன நான் மொழியல் உற்றேன். அதனால தமிழ் மொழியில் சொன்ன கம்பர் சொல்றார், எனக்கு எல்லாமா இருக்கக்கூடிய வால்மீகிங்கிறார். ஒன்னும் போகர் 7000 கிரந்தத்துல எந்த வால்மீகி சீதா பிராட்டியை தன்னுடைய ஆசிரமத்தில் அனுமதித்து குழந்தைகளை ஈன்றெடுக்கும் வரை பாதுகாத்து குழந்தைகளை பேணி பாதுகாத்து ராமாயணத்தை கற்றுக் கொடுத்து அதே சமயத்தில் ராமாயணத்தை எழுதினாரோ போகர் எடுக்கிறார். அதே வால்மீகி ராமாயணம் எழுதிய பின்பு தமிழகத்தில் வந்து வாழ்ந்தார் அப்படின்னு போகர் 7000 எடுக்கிறார். அதுக்கு ஏதாவது சான்று இருக்கா? இந்த ஊரை விட சான்றே இல்லை. வால்மீகி சிவபெருமானை தொழுத ஸ்தலம்தான் ஸ்தல புராணத்தில் மருந்து கொடுக்கக்கூடிய ஈஸ்வரனாய் மருந்தீஸ்வரனாய் இருக்கக்கூடிய வைத்தியநாத சுவாமி. அந்த இடத்துக்கே வால்மீகியின் ஊர். பாதி அக்ஷரம் சம்ஸ்கிருதத்திலேருந்து தமிழ்ல வர முடியாது. அதனால வான்மியூர் அப்படின்னு கொண்டாடுறோம் இல்லையா, திருவான்மியூர். அது வால்மீகி இருந்த ஊர்.